Praise the Lord. இந்த நாளில் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஈஸ்டர்னு சொல்லலாம், இல்லைன்னா ரிசரக்ஷன் டேன்னு சொல்லலாம், உயிர்த்தெழுதலை நாள்னு சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, இந்த நாளில் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை நாம் நினைவு கூறுகிறோம். அதுதான் ரொம்ப முக்கியம். உயிர்த்தெழுந்தார் ஆண்டவர். அந்த நாளில் நாம் ஆண்டவரை நினைவு கூறுகிறோம். ஏனென்றால் இன்றைக்கும் ஆண்டவர் பரலோகத்தில் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் காட், பிரைஸ் காட், ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் இந்த வேளையில். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். அப்பா, Heavenly Father, we praise you, Lord. உயிர்த்தெழுந்த ஆண்டவரே, இன்றைக்கும் நீர் பரலோகத்தில் எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவே, எங்கள் ஆண்டவரே, எங்கள் அப்பா, ஜீவனுள்ள தேவனே, ராஜாதி ராஜாவே, பரிசுத்தரே, ரட்சகரே, மீட்பரே, ஆண்டவர் இயேசுவே, அப்பா உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, நீர் அப்பா மரித்து உயிர்த்தெழுந்தீர். இந்த நாளை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. நீர் பரலோகத்தில் எங்களுக்காக பிதாவிற்கு முன்பதாக நின்று பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற அதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். எங்களுக்காக ஒரு மீட்பர் உண்டு, எங்களுக்காக கர்த்தாவே தேவரீர் ஒரு பிரதான ஆசாரியர் உண்டு. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த கர்த்தாவே, இந்த ஹோலி வீக்கை கர்த்தாவே கடந்து வர நீ கிருபை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே தேவரீர் எங்களை கர்த்தாவே காத்து வழிநடத்தி வந்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அப்பா, ஒரு கர்த்தாவே எங்களுக்குள்ளே அப்பா, let our spirit be renewed Lord, let our soul, spirit and body be renewed Lord. அப்பா, புதுப்பிக்க கர்த்தாவே தேவரீர் இந்த நாளில் கர்த்தாவே தேவரீர் எங்களை கர்த்தாவே பலப்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய சமூகம், உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. நீர் கர்த்தாவே தேவரீர் கோடான கோடி ஜனங்கள், கோடான கோடி கர்த்தாவே ஜனங்கள் அப்பா உம்மை நம்பி அப்பா ஜீவிக்கிறார்கள். எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தேவரீர் இந்த நல்ல நாளில் அப்பா தேவரீர் கர்த்தாவே ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க அப்பா. கர்த்தாவே எல்லா காரியங்களிலும் அப்பா கட்டுகளிலும் கர்த்தாவே விடுதலை செய்யுங்க அப்பா. கர்த்தாவே இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எல்லாருக்குள்ளும் பாயட்டும் ஆண்டவரே. வழி நடத்தி பலப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா தேவரீர் உம்மை ஆராதிக்கும் போற்றும் எங்களுக்கு இந்த நேரத்தை நீ தந்ததற்காக நன்றி. உம்முடைய வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளிலும் உயிர்த்தெழுந்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஆண்டவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் நாம். எல்லா தலைவர்கள், எல்லா பெரிய மனிதர்கள், எல்லா புரட்சியாளர்கள், எல்லா ரெவல்யூஷனிஸ்ட் யார் இருந்தாலும் இந்த உலகத்தில் அவர்களுக்கு கல்லறை இருக்கிறது. they have a tomb. கல்லறை இருக்கிறது. இங்கே புதைத்திருக்கிறார்கள். தோமாவை இங்கே புதைத்திருக்கிறார்கள். பேதுரு இங்கே புதைத்திருக்கிறார்கள். எல்லாருக்கும் ஒரு கல்லறைக்கு. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கல்லறை மட்டும்தான் திறந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஏனென்றால் அவர் இங்கே இல்லை என்பதற்காக. அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து ஒரு பாடலை பாடலாம் கைத்தட்டி. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசுவின் சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே,
கல்லறை திறந்திடவே கடும் சேவர்கள் பயந்திடவே கல்லறை திறந்திடவே கடும் சேவர்கள் பயந்திடவே வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே வல்ல பிதாய் செயலாகுவே வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே வல்ல பிதாவின் செயலிதுவே உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே உயிருடன் மீட்பர் இயேசு சொந்தமானாரே உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே உயிர்த்தெழுந்தாரே மரணமே ஜீவதேவனை தேடுவாரோ மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ நீதின உயிர்த்தெழுந்தாரே நித்திய நம்பிக்கை பெறுகிறது நீதியின் உயிர்த்தெழுந்தாரே நித்திய நம்பிக்கை பெறுகிறதே உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே உயிர்த்தெழுந்தாரே மரணமே கூரெங்கே பாதாளமும் ஜெயம் எங்கே மரணம் கூரெங்கே பாதாளமும் ஜெயம் எங்கே சாவையும் நோயையும் தான் சபை துதித்து சேர்த்து சாவையும் நோயையும் ஜெயித்தார் சபையோரே துதி சாற்றிடுவோம் உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே ஆவியில் ஆமென் உயிரிடவே ஆவியில் என்றும் அன்றும் ஆவின் உயிரிடவே ஆவியின் அச்சரம் எழுந்திருக்கிறாரே அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் ஆவியின் அச்சரமாய் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே உயிர்த்தெழுந்தாரே. Hallelujah, praise God, praise the Lord, hallelujah. ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர், இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார். ஹalleluya. நாம் எல்லாரும் எழுந்து நின்று இந்த வேளையில் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிப்போம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹalleluya. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா
ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார், மரணத்தை ஜெயித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாதாளத்தின் திருவுக்கோளை ஹல்லேலூயா கையில் எடுத்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வெற்றியின் நாயகன் நம் ஆண்டவர். ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் உம்மையே போற்றுகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஹல்லேலூயா இன்றைக்கும் ஜீவிக்கிறார், நம் மத்தியில் வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா, ஆவியான தேவனே, பரிசுத்த தேவனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அப்பா தேவரீர் உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தர் 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 அப்பா நீர். ஹல்லேலூயா, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஓ ரிபாதா மரஹதரா மரைக்காரா மரதரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. நல்லவரே வல்லவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, நன்றி நன்றி. ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, நன்றி. ஹல்லேலூயா, உயிர்த்தெழுந்தாரே. அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே. மரணமின் கூரெங்கே, பாதாளமுன் ஜெயம் எங்கே. மரணம் கூரெங்கே, பாதாளமுன் ஜெயம் எங்கே. சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார், சபையோரே துதி சாற்றிடுவோம். சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார், சபையோரே துதி சாற்றிடுவோம். தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர். ஹல்லேலூயா, மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் ஆண்டவரிடத்தில் நீங்கள் வந்தால் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நீங்கள் ஆண்டவரிடத்தில் வாங்கள். கம் டு தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் and he will deliver you. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, எனக்கு இந்த வியாதி இருக்கு, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது, எனக்கு இந்த தலைவலி இருக்கிறது, எனக்கு இது இருக்கிறது என்று சொல்கிறவர்கள் ஹல்லேலூயா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் வாருங்கள். ஹல்லேலூயா, அங்க விடுதலை உண்டு, உயிர்த்தெழுதலின் வல்லமை உண்டு. ஹல்லேலூயா, கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுக்கு விடுதலை உண்டு. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஆண்டவர் இயேசு ஜீவிக்கிற ஆண்டவர், பரிசுத்தர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா, உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா, God loves you my child. ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் ஒருவரே இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர், கல்லறையில் அவர் இல்லை. ஹல்லேலூயா,
பேதுரு சீஷர்கள் ஓடி போனார்கள். உள்ளே போய் பார்க்கும் பொழுது அங்கே அவரை சுற்றி வைத்திருந்த துணி மடித்து வைத்திருந்தது. ஹல்லேலூயா. மடித்து வைத்திருக்கிறது என்பதற்கு என்ன அர்த்தம்? யூத கலாச்சாரம் பிரகாரம் ஒரு துணியை மடித்து வைக்கிறார்கள் என்றால் மறுபடியும் நான் வரப்போகிறேன் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. ஆண்டவர் தன்னுடைய முகத்தின் மேல் இருந்த துணியை மடித்து வைத்திருந்தார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் வரப்போகிற ராஜா இயேசு கிறிஸ்து ஆண்டவர் வரப்போகிறார். நம்மை பரலோகத்திற்கு அழைத்து செல்ல ஆண்டவர் வரப்போகிறார். ஒரே நம்பிக்கை. ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்களுக்கு ஒரே நம்பிக்கை. ஏனென்றால் ஆண்டவர் ஜீவிக்கிறார். இதை யாராலும் செய்ய முடியாது. இந்த உலகத்தில் யாராலும் செய்ய முடியாது. யாராலும் செய்ய முடியாது. ஏனென்றால் யாரும் உயிரோடு இல்லை. யாரும் உயிரோடு இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் உண்மையாக உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. 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 அவர் யூத ராஜ சிங்கமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார். நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார். நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். வேதாளங்கள் ஓடிடவே, வேதாளங்கள் ஓடிடவே, ஓடிடவே, உருகி வாடிடவே, யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். வானத்தின் சேனைகள் துதித்திடவே, வானத்தின் சேனை துதித்திடவே, துதித்திடவே, பரனை துதித்திடவே, யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மரணத்தை சங்கலிகள் முறிப்பட்டன. மரணத்தின் சங்கல் முறிப்பட்டன. முறிப்பட்டன. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். எங்கும் கேட்குதே, எங்கும் கேட்குதே, பயத்தை எங்கும் நிற்குதே. ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார். நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார். நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. Praise God. Hallelujah. யூத ராஜசிங்கம் ஆண்டவர் யூத ராஜசிங்கமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பற்றி எழுதப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் யூத ராஜசிங்கம் என்று. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹல்லேலூயா. பெத்லஹேமில் பிறந்த யூத ராஜசிங்கம் ஆண்டவர். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சிங்கம் போல கர்த்தாவே தேவரீர். உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா.
சிங்கம் போல கர்ஜித்து ஹல்லேலூயா போட்டு மூடி இருந்த கல்லை புரட்டி ஆண்டவர் உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே தேவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. வரலாறில் யாருமே சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. வரலாறில் நடக்காத ஒரு விஷயம், வரலாறில் இதுவரை யாரும் கேள்விப்படாத ஒரு விஷயம், ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை செய்தார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஹல்லேலூயா யூத ராஜசிங்கம், அவர் உயிர் தெழுந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் மத்தியில் நம் மத்தியில் ஆவியானவர் மூலமாக வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்யும் பொழுது கர்த்தர் நம் மத்தியில் வாசம் செய்கிறார். ஆண்டவர் நம் மத்தியில் வாசம் செய்கிறார். God is a God who lives among his people. Hallelujah. ஆண்டவர் எங்கேயோ பரலோகத்தில் இல்லை, அவர் நம் மத்தியில் வாசம் செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியில் வாசம் செய்கிறார். அவர் நம்மை வழி நடத்துகிறார், அவர் நம்மை காக்கிறார், அவர் நமக்கு போதிக்கிறார், அவர் நம்மை கைப்பிடித்து நடத்துகிறார். ஹல்லேலூயா. அவரே எல்லாவற்றிலும் எல்லாமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள், இன்றைக்கே விடுதலை உண்டு உங்கள் வாழ்க்கையில். ஹல்லேலூயா. எந்த பிரச்சனை போராட்டங்கள் இருந்தாலும் there is deliverance in Jesus Christ. Hallelujah. Because he is the risen Lord. Hallelujah. ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர், அதனால் அதில் விடுதலை உண்டு ஆண்டவர் மூலமாக. ஆண்டவரை விசுவாசிக்கிறவர் நீங்கள் எதை கேட்டாலும் ஆண்டவர் தருகிறார். அவரின் சித்தத்தின்படி ஆண்டவரை எனக்கு இது வேண்டும் என்று நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்கிறார். ஏனென்றால் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. நீங்கள் எதை வேண்டிக் கொண்டாலும் என் நாமத்தில் அதை தரப்படும் என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரே. பிதாவினிடத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆண்டவர் அதை செய்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளில் கூட உங்களை பார்க்கிறார், நம்மை பார்க்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ விசுவாசிக்கிறாயா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாயா? வெறும் ஒரு 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 வெளிப்புறமாக உலகத்திற்கு கிறிஸ்தவனாக அல்ல. நீங்கள் யார்? நான் கிறிஸ்தவன், இந்த உலகத்திற்கு கிறிஸ்தவனாய் அல்ல. நான் சபைக்கு போகிறேன் அதனால் நான் கிறிஸ்தவன் இல்லை. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே ஜீவிக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் என் ஆண்டவர், பிதாவினிடத்தில் வந்தவர். ஹல்லேலூயா. இறங்கி வந்து மரித்து உயிர்த்தெழுந்தார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உங்களை விடுதலை செய்வார். எல்லாவற்றிலும் கர்த்தரை நம்பி ஜீவிக்கிறவர்கள் ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஒருவரே மகிமை உள்ள ஆண்டவர். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் அப்பா இந்த உயிர்த்தெழுந்த நாளில் அப்பா தேவரே நினைவு கூறுகிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவரே நீர் உயிர்த்தெழுந்தீர். ஹல்லேலூயா. லார்ட் ஜீசஸ். 500 பேருக்கு மேல வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 500 பேருக்கு மேல ஆண்டவர் அவர்களுக்கு காட்சி அளித்தார், அவர்களோடு பேசினார், சீஷர்களோடு பேசினார், சீஷர்களோடு பேசினார். 3 தடவை. பேதுருகிட்டெல்லாம் நிறைய தாட்ட. உயிரோடு ஆண்டவரை பார்த்ததால் அவர்கள் இரத்த சாட்சியாக மரித்தார்கள். எல்லா 11 சீஷர்கள் இரத்த சாட்சியாக மரித்தார்கள். ஏன்? அவர்கள் ஆண்டவரை உயிரோடு பார்த்தார்கள், உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பார்த்தார்கள். வரலாறில் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஆனால் ஆண்டவர் இயேசுக்காக அவருடைய சீஷர்கள் இரத்த சாட்சியாக மரித்தார்கள். ஹல்லேலூயா. உயிரோடு எழுந்த ஆண்டவர். 1ஆம் நூற்றாண்டில் இருந்த எல்லா சீஷர்கள், எல்லா ஊழியக்காரர்கள், எல்லா அப்போஸ்தலர்களும் தங்கள் உயிரை இரத்த சாட்சியாக கொடுத்தார்கள், ஜீவனை கொடுத்தார்கள். அப்பா அம்மா பிள்ளைகள் யாரை பற்றியும் அவர்கள் பார்க்கவில்லை.
நான் சுவிசேஷத்தை சொல்லுவேன். என் ஆண்டவர் ஜீவிக்கிறார், என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். என்னை நீர் கொளுத்தி போட்டாலும், என்னை நீ சிங்கத்திற்கு போட்டாலும் நான் கவலைப்பட மாட்டேன். நான் கர்த்தருக்காக உண்மையாக நிற்பேன். ஹல்லேலூயா. விசுவாசத்துடன் நின்றார்கள். அதை தான் ஆண்டவர் இன்றைக்கும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் மாறவில்லை. ஹல்லேலூயா. God has not changed. ஆண்டவர் மாறவில்லை. காலங்கள் மாறி இருக்கிறது, மனிதர்கள் மாறி இருக்கிறார்கள். God does not change. வார்த்தை சொல்கிறது கடவுள் மாறுவதில்லை. ஹல்லேலூயா. God does not change. ஆண்டவர் அப்படியே தான் இருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கும் உனக்கு விடுதலை உண்டு என்கிறார். ஹல்லேலூயா. நீ என்னை நம்பி வா, உனக்கு விடுதலை உண்டு. கர்த்தர் உன்னை விடுவிப்பார். கர்த்தர் உன்னை எல்லாவற்றிலும் விடுவிப்பார். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் வழி நடத்துவார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்பி வாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நல்லவரே, வல்லவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நல்லவரே. ஹல்லேலூயா. 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 உயிரோடு எழுந்தவரே, உம்மையே ஆராதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா. ஓசன்னா. 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 மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா. ஓசன்னா. 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 அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம்.
அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த வாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. Hallelujah, praise God, hallelujah. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரே. ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. Jesus Lord, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. Jesus, hallelujah, அல்லேலூயா ஓசன்னா. ஆமென். அல்லேலூயா ஓசன்னா,
Alleluia, Hosanna. Hallelujah, Hallelujah, Hosanna. Jesus Lord, Hallelujah, Hosanna. Yes Lord Jesus, Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, 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 Hosanna. Jesus Lord, Hallelujah, Hosanna, Hosanna, Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna. Hallelujah, hallelujah, praise God, hallelujah, hallelujah, praise God, hallelujah. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உயிரோடு எழுந்தவரே, உம்மையே ஆராதிக்கிறோம். ஓரபா தரமா சந்தர கபரி கரமா தூரமா ரீதரமா ஹோதரமா சிக்க உரபா தரமா ரிஹதரமா. ஹalleluya, உம்மையே துதிக்கிறோம் ஆண்டவரே. Glory, glory in the highest. Hallelujah. உயர்ந்தவரே, சிறந்தவரே, எங்கள் மீட்பரே, எங்கள் ரட்சகரே, ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனே. Hallelujah. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உம்மை ஆராதிக்கிறோம். ஜீவனுள்ள ஆண்டவர் நீர் ஒருவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. Hallelujah, we praise you master, we glorify you Lord. Hallelujah, we praise you Lord Jesus. Hallelujah, hallelujah, oh hallelujah. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. Hallelujah, நன்றி ஆண்டவரே. அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தரை விசுவாசியுங்கள். Hallelujah. There are so many things that God has changed in your life. Hallelujah. உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எத்தனையோ காரியங்களை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. நடக்காது முடியாது என்று இருக்கும் பொழுது கர்த்தருடைய கரத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரத்தை உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ வாட்டி பார்த்திருக்கிறீர்கள். இது சாத்தியம் இல்லை என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அதை முடித்து கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜீவனுள்ள ஆண்டவர் நாம் சேமிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தேவனே அப்பா, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. கர்த்தரை விடாதீங்க. உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவர் நம்மை பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நம்மை பெயர் பெயராக அவருக்கு நல்லா தெரியும். உங்க பேரை ஆண்டவருக்கு நல்லா தெரியும். நான் யாரோ என்று யோசிக்காதீங்க. நான் யாரோ, ஆண்டவர் எனக்கு தெரியாதே, இல்லை. ஆண்டவர் உங்க பெயர், நீங்க எந்த ஊர், உங்க அப்பா பேர் என்ன, உங்க அம்மா பேர், உங்க தாத்தா பேர் என்ன, எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. God knows you very well. கர்த்தர் உங்களுக்கு நன்றாக தெரியும். He knows you very well. ஹல்லேலூயா. நீங்கள் இப்போ என்ன பாதையில் போய்கொண்டிருக்கிறீர்களோ, எந்த பாதையில் பயணம் செய்கிறீர்களோ அதை ஆண்டவர் அறிவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். God will never let you down. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஏனென்றால் அவர் ஜீவிக்கும் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அவர் கல்லல்ல, மண்ணல்ல. ஹல்லேலூயா. ஒரு உருவம் அல்ல. ஆண்டவர் ஜீவிக்கிறார். இன்றைக்கும் பரலோகத்தில் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. நம் மத்தியில் வாசம் செய்கிறார் பரலோக ஆண்டவர். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் ஆவி, the spirit of Lord Jesus Christ is among us. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆவி, இயேசு கிறிஸ்துவின் ஆவி நம் மத்தியில் வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்தரே அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி. உம்மையே ஆராதிப்போம் ஆண்டவரே. உம்மையே என்றென்றைக்கும் ஆராதிப்போம். உம்மையே துதிக்குவோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே.
ஜீவனுள்ள தேவனே, ஹல்லேலூயா. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் ஒரு வாதம் பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயிலும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் வாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபாயும் தொடர செய்து என்னை மீண்டும் நீ வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபாயும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே, என்னையும் உம்மோடு சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே,
என்னையும் உம்மோடு சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். Yes, Lord Jesus. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். Jesus, Lord. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை. எஸ் லார்ட். ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். சொல்லுங்க. என் நாட்கள் முடியும் வரை, எஸ் லார்ட், என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. ரோபாதா சந்தர கபரபதோ ஓரிபாதா. ஹல்லேலூயா. உம்மையே நாங்கள் ஆராதிப்போம் ஆண்டவரே. எங்கள் வாழ்நாள் முடியும் வரை, அப்பா, கடைசி மூச்சு இருக்கும் வரை எங்கள் ஆண்டவரே ரட்சகர், எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவர் ரட்சகர் மீட்பர், எங்கள் தேவனாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாங்கள் அப்பா கர்த்தாவே இந்த பூமியில் மட்டுமல்ல பரலோகத்திலும் வந்து ஆராதிப்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, இந்த ஆராதனை தந்ததற்காக நன்றி ஆண்டவர். Thank you Lord, great and mighty Lord. Thank you for this worship Lord. Hallelujah. Lord Jesus, இந்த நேரத்தில் கூட வியாதியா இருக்கிறவர்கள், பலவீனத்தா இருக்கிறவர்கள், அப்பா தேவரீர், அப்பா எந்த ஒரு கர்த்தாவே நோய் இருந்தாலும் இந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே அந்த வியாதி, அந்த நோய்கள், அந்த பலவீனங்கள் எல்லாவற்றையும் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. வியாதியே உனக்கு அதிகாரம் கிடையாது. You don't have any right to stay in this body because it belongs to the Lord Jesus Christ. Hallelujah. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு சொந்தமான சரீரத்தில் வியாதியே உனக்கு இருக்க அதிகாரம் கிடையாது. வெளியே போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. கடன் பிரச்சனைகள், எல்லா போராட்டங்கள், பிரச்சனைகள், பிரிவினைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உடைவதாக, எல்லாம் ஒழிந்து போவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவரின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹல்லேலூயா. உம்மையே ஆராதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை வழி நடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் அப்பா தூக்கி பிடிங்க. வைராக்கியத்துடன் வாழ நீர் கிருபை தாங்க ஆண்டவரே உமக்காக. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த ஆராதனை வேலை முழுதுமாய் எங்களோனதற்காக நன்றி. உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். நீர் வழிநடத்தி பலப்படுத்துங்க. அடியனை தாழ்த்துகிறேன். உம்முடைய வார்த்தை மூலம் பேசுங்க. இந்த ஜெபத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord.
Hallelujah, praise God. Stotra Kathave. Hallelujah, 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 praise God. Hallelujah, Stotra Kathave, Stotra Kathave. Hallelujah, praise God, praise. Stotra Kathave. Hallelujah, praise Lord. Hallelujah. இந்த நாளில் கூட உங்களுக்கு ஈஸ்டர் தின வாழ்த்துக்கள், உயிர்த்தெழுந்த நாளின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த நாளின் இந்த நாளில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. நான் சபை ஆரம்பிக்கும் பொழுதே சொன்னேன், வார்த்தை முக்கியமில்லை. ரைட், நிறைய பேர் ஈஸ்டர்னு சொல்கிறாங்க, அப்போ தான் புரிந்து கொள்கிறார்கள். நிறைய பேர் உயிர்த்தெழுதல், அது நிறைய பேர் புரிந்து கொள்கிறார்கள், ஒவ்வொன்றாய் புரிந்து கொள்கிறார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த நாளில் நாம் உயிர்த்தெழுதலின் செய்தியை நாம் பார்க்க போகிறோம். பாருங்க, திருப்பிக் கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம். ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. இந்த 24ஆம் அதிகாரம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா உயிர்த்தெழுதலின் செய்தியை தான் நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுதலின் செய்தியை தான் நாம் இந்த புத்தகத்தில் மத்தேயிலும் இருக்கிறது, யோவானிலும் இருக்கிறது. 4 புத்தகங்களிலும் உயிர்த்தெழுத செய்தி ஒவ்வொருத்தர் பார்த்த விதங்கள், ஒவ்வொருத்தர் அனுபவித்த விதங்கள், என்னெல்லாம் பார்த்தார்களோ, அதை கேள்விப்பட்டார்களோ, அதை எழுதியிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதனால்தான் ஒரு பகுதி ஒரு இதில் இருக்குது, ஒரு சில பேர் ஒரு விஷயங்களை எழுதியிருக்கிறார்கள். ஆனால் பாருங்கள், செய்தி ஒன்றுதான். என்ன? ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்று. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இப்போ பாருங்க, இந்த நாளில் கூட ஹல்லேலூயா இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். 24ஆம் அதிகாரத்தில் வாரத்தின் முதல் நாளில் என்ன நடக்கிறது? பெண்கள் என்ன செய்கிறார்கள்? எப்பொழுதும் அந்த பழக்கம் என்ன இருக்கும்? அவர்கள் போய் அந்த கல்லறையை பார்த்து, அந்த கல்லறையில் இருக்கும் அந்த பாடிக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய ஸ்பைசஸ்ஸு, நிறைய தூப வர்க்கங்கள், இந்த மாதிரி காரியங்களெல்லாம் வைத்து விட்டு வருவார்கள். இது ஒரு கலாச்சாரமாக இருந்தது. எங்கே? யூத கலாச்சாரமாக இருந்தது. இதைதான் அன்றைக்கு அவர்கள் செய்தார்கள். அப்ப பாருங்க, 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறையின் இடத்தில் வந்தார்கள். பாருங்க, வேறு சில ஸ்திரீகளோடு கல்லறை இடத்தில் வந்தார்கள். அப்ப வந்த இடத்தில் என்ன நடந்தது பாருங்க. கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். பாருங்க, உள்ளே செல்கிறார்கள். கல்லறையின் கல், அந்த கதவு, அந்த மூடி வைக்கப்பட்டு இருந்த கல்லறையின் கல் உருட்டப்பட்டிருந்தது. அது தனியாக இருந்தது. அதற்குள்ளே உள்ளே செல்கிறார்கள். உள்ளே போனா ஆண்டவருடைய சரீரம் அங்கே காணவில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சரீரம் அங்கே இல்லை. இவர்கள் உடனே அவருடைய வார்த்தை இவர்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகலை. கர்த்தர் சொன்ன வார்த்தையை, நான் உயிர்த்தெழுவேன், 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன் என்ற வார்த்தை அவர்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகலை. உடனே அவர்கள் கலக்கமாகி ஆண்டவருடைய சரீரம் என்ன ஆயிற்று, யாரோ எடுத்துன்னு போயிட்டாங்க அப்படின்னு கவலைப்பட்டு அவர்கள் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க. ரைட்டா? பாருங்க, அந்த கல்லறை யூதர்கள் அந்த கல்லறை நீங்கள் கூகுள் இதெல்லாம் பார்க்கலாம். நீங்கள் அந்த படங்களில் பார்த்தால் அந்த கல்லை சாதாரணமாக ஒரு ஆளெல்லாம் தள்ள வைக்க முடியாது. ஒரு ஆள் 2 ஆள்லாம் தள்ள முடியாது. ஒரு ஆள் 2 ஆள்லாம் தள்ளுறதுக்கு பெரிய கல் 4 பேராவது வேணும் அந்த கல்லை உருட்டுவதற்கு சாதாரணமாக. சரியா? அதற்கு மேலாக என்ன இருக்கிறது என்றால், ரோமருடைய அந்த போர்ச்சேவர்கள் அங்கே காவலில் இருந்தார்கள் இரவு முழுதும்.
இரவு முழுதும் காவலில் இருந்தார்கள். அதை தவிர ஆசாரியர்களுடைய காவலர்கள், ஹை பிரீஸ்டுடைய காவலர்கள், அவர்களும் அங்கே காவலில் இருந்தார்கள். ஷிஃப்ட் போட்டு இருக்கிறார்கள். அதனால் சாதாரணமாக அந்த கல்லை உருட்டி விட முடியாது யாராலையும். ஆனால் அன்றைக்கு காலையில் போகும்பொழுது அந்த பெண்கள் பார்த்தது என்ன? அந்த கல் புரட்டி போட்டு இருந்தது. அங்கே உள்ளே போகும்பொழுது உள்ளே பார்த்தார்கள். என்ன பார்த்தார்கள்? அங்கே 2 பேர் அங்கே அமர்ந்து கொண்டிருந்தார்கள். வெள்ளை அங்கி போட்டு வெள்ளையாக அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது நம் வசனத்தை படிப்போம். 4ஆம் வசனம் படிங்க. அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தவர்களிடம் தேடுவது என்ன? ஹல்லேலூயா. இந்த காரியத்தை தான் நாம் முதல் குறிப்பாக இன்றைக்கு பார்க்கிறோம். Why are you searching the living where there is dead? மரித்தவர்கள் மத்தியில் ஏன் உயிரோடு இருக்கிறவரை தேடுகிறீர்கள்? ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் இன்றைக்கு முதல் குறிப்பாக வைத்திருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஜீவிக்கிறார். ஆண்டவர் ஜீவிக்கிறார். ஏத்திஸ்ட் என்னன்னா, ஏத்திஸ்டோட பிலீஃப் என்ன அப்படின்னா, ஏத்திஸ்டோட பிலீஃபு உயிர்த்தெழுதல் நடக்கவில்லை. இதுதான் ஏத்திஸ்டோட பிலீஃப். சரியா? ஏத்திஸ்ட்டு மற்ற மார்க்கத்தார் எல்லாரும் என்ன நினைக்கிறார்கள்? உயிர்த்தெழுதல் என்று ஒன்று நடக்கவில்லை என்று. ஆனால் கிறிஸ்தவத்தின் மையப்பொருள், கிறிஸ்தவத்தின் அடையாளம், மையப்பொருள், கிறிஸ்தவமே எதை நம்பி இருக்கிறது என்றால் ஆண்டவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்பதை தான். ஹல்லேலூயா. தேவ தூதர்கள் அங்கே இருந்தவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நீங்கள் ஏன் உயிரோடு இருக்கிறவரை இங்கே மரித்தவர்கள் மத்தியில் தேடுகிறீர்கள்? பாருங்க, ஏத்திஸ்ட் கடவுள் இல்லை என்று சொல்கிறவர்கள் கடவுள் இல்லை என்று வாழ்கிறார்கள். சரியா? ஆனால் நாம் எப்படி வாழ்கிறோம் என்றால் பிராக்டிக்கல் ஏத்திஸ்ட் என்று சொல்வார்கள். பிராக்டிக்கல் யதார்த்தமான ஏத்திஸ்ட். ஏன் அப்படின்னா, கடவுளை பற்றி அறிந்தும் கடவுளை பற்றி தெரிந்தும் நாம் இன்னும் ரைட்டா கடவுளை உயிரோடு இருக்கிறார் என்பதை நம்புவதில்லை. We don't believe that God is alive. கர்த்தர் உயிரோடு இருக்கிறார் என்றால் அவரிடத்தில் நாம் கேட்போம். ஹல்லேலூயா. பாருங்க, நான் ஒரு செய்தியில் பார்த்து கொண்டிருக்கும்போது ஒரு போதகர் அழகாக இப்படி சொன்னார். ரைட்டா? போதகர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வழிக்காக நான் போகிறேன். சரியா? ஒரு நேராக ஒரு வழியில் போகிறேன். எனக்கு வழி தெரியல, அதனால் நேராக போகிறேன் வழிக்காக. அந்த வழியில் போகும்பொழுது ரைட்டா, ஒரு இடத்துல போன உடனே வழி 2ஆக பிரிகிறது. வழி 2ஆக பிரிகிறது. அப்போ அந்த வழி 2ஆக பிரியும் பொழுது ஒரு பக்கம் ஒருத்தர் இறந்து போயிருக்காரு, இன்னொரு பக்கம் ஒருத்தர் உயிரோடு இருக்கிறார். நீங்கள் யாருக்கிட்ட போய் வழியை கேட்பீங்க? உயிரோடு இருக்கிற ஒரு பக்கம் அவர்கிட்ட தானே போய் வழியை கேட்பீங்க. செத்து போனவர்கிட்ட தட்டி கேட்போமா? லாஜிக், ரீசன், சாதாரண ஒரு விஷயம். கர்த்தர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நம்ம அந்த ஒரு உணர்வோடு நாம் ஜீவிக்க வேண்டும். ரைட்டா? இன்றைக்கும் இருக்கிறார். ஆண்டவரை நான் சந்திப்பேன், ஆண்டவரை நான் பார்ப்பேன், அவர் வரப்போகிறார், அவர் என் நம்பிக்கை, அவர் என் ஜெபத்தை கேட்கிறார் என்பது. ஹல்லேலூயா. படிப்போம், வசனம் பாருங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 57வது வசனம் படிங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 57வது வசனம். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். ஜீவனுள்ள தேவன், ஹல்லேலூயா, the living God, ஜீவனுள்ள தேவன், உயிரோடு இருக்கும் தேவன், ஹல்லேலூயா, அவர்
ஜீவிக்கிறார். கரெக்டாக இல்லையா? அதுதான் போட்டிருக்கு, ஜீவனுள்ள தேவன் என்று போட்டிருக்கிறது அந்த வசனங்களில். Just as the living Father has sent me. Hallelujah. இந்த மைக் ஆஃப் பண்ணுங்க. இப்போ வராது. அது வசனம் படிக்கும்பொழுது அந்த மைக்கை ஆன் பண்ணி, வசனம் படிக்கும்போது மட்டும் பண்ணால் போதும். ஓகே. ஸோ எல்லாம் அந்த மைக்கை ஆஃப் பண்ணிவிடுங்க. வசனம் படிக்கும்போது நம்ம ஆன் பண்ணால் போதும். ரைட். ஸோ இந்த வசனத்தில் பார்த்தோம் என்றால், ஜீவனுள்ள தேவன், லிவிங் ஃபாதர், லிவிங் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், இவர்கள் மூலமாக ஐ வில் லிவ், நான் ஜீவிப்பேன். அதான் வசனம் சொல்கிறது. இந்த 6:57 என்ன சொல்லுது அப்படின்னா, நீ எப்படி ஜீவிப்பாய், உனக்கு எப்படி நித்திய ஜீவன் உண்டு. எப்படி நித்திய ஜீவன் உண்டு? பிதா எட்டர்னல் காட், நித்தியமாய் ஜீவிக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார், நித்தியமாய் இருக்கிறார். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நித்தியமாய் ஜீவிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிக்கும் பொழுது உனக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று வசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, நாம் மரித்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடன் இருப்போம். நம் ஆத்துமா என்றைக்கும் ஆண்டவரோடு இருக்கும், ஜீவிக்கும். அதுதான் நம்மளுடைய நம்பிக்கை. கிறிஸ்துவ நம்பிக்கை எதில் வாழ்கிறது? ஒரு நாள் ஆண்டவர் வருவார், அவர் என்னை எடுத்துக்கொள்வார், நான் அவரோடு பரலோகத்தில் ஜீவிப்பேன். ஸோ இந்த வார்த்தைகள் பார்க்கும் பொழுது என்னுடைய ஜீவன், ரைட்டா, நான் இந்த உலகத்தில் மரித்தாலும் என் சரீரம் தான் மரித்து போகிறது. மை பாடி இஸ் கோயிங் டு டை. ஆனால் ஆண்டவர் வரும் பொழுது எப்படி உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் சரீரம் இல்லையோ, இப்போ படித்தோம்ல, கல்லறையில் சரீரம் இல்லை. எப்படி கல்லறையில் சரீரம் இல்லையோ, எப்படி ஆண்டவருடைய சரீரம் மறுரூபமாக்கப்பட்டதோ, அதை போல ஒரு நாள் ஆண்டவர் வரும் பொழுது நம்முடைய சரீரமும் மறுரூபமாக்கப்பட்டு ஆண்டவரை சந்திப்போம். ஹல்லேலூயா. அதுதான் நம்பிக்கை, அதுதான் கிறிஸ்துவ நம்பிக்கை. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவர் கர்த்தரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். படிங்க, யோவான் 17:3. யோவான் 17:3 என்ன சொல்றது? ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். நித்திய ஜீவன், எட்டர்னல் லைஃப் இஸ் த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட். அப்பனா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒன்றான மெய் தேவனாகிய பரலோக தேவனையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்வது. ஹல்லேலூயா. நோயிங் the only Father, heavenly Father and Lord Jesus Christ. ரைட்டா? இதுதான் நித்திய வாழ்வு நமக்கு கொடுக்கும் என்று வசனம் சொல்கிறது. அப்போ கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும். ரைட்டா? கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும். ஒன்றும் இல்லை, அந்த ஸ்பீக்கர் மட்டும் லேசாக அப்படி திருப்புங்க. இந்த ஸ்பீக்கரால் தான் வருது. ஆமாம், அந்த பக்கம் அப்படி. ரைட். கர்த்தரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அதுதான் முக்கியம். ஆண்டவரை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதுதான் வசனம் சொல்கிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்க்கையில் ஆண்டவரை தினந்தோறும் நம் வாழ்க்கையில் அறிந்து கொள்ள. knowing Jesus Christ in your life, the personal experience that you have should make you understand who is Jesus Christ. உன்னுடைய ஆண்டவரோடு இருக்கும் வாழ்க்கை, நீ வாழ்கிற வாழ்க்கை, ஆண்டவரை பற்றி நீ ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் ஜீவிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார், உயிரோடு இருக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். இந்த வசனத்தில் அழகாக போட்டிருக்கிறது என்னவென்றால், ஒரே தேவனாக மெய்தேவனாகிய பரலோக தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்வதே
நித்திய ஜீவன் என்று அழகாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நித்திய ஜீவன் நமக்கு உண்டா? நிச்சயம் உண்டு. இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவை அனுப்பின பிதாவை அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, வசனம் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும். உயிர்த்தெழுதலின் வல்லமை இருக்கிறது. Power of his resurrection and the fellowship of sharing his suffering has become like to the death. ஆண்டவர் உயிர்த்தெழுதலில் வல்லமை உண்டு என்று வசனம் கூறுகிறது. There is power in resurrection. Hallelujah. ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார், அதில் வல்லமை உண்டு. எப்படி வல்லமை உண்டு? அந்த வல்லமை என்னவென்றால் உங்களுக்கு நித்திய வாழ்வை கொடுக்கும் வல்லமை உயிர்த்தெழுதலின் உண்டு. Hallelujah. Praise God. நித்திய வாழ்வு ஆண்டவர் கொடுக்கிறார். எப்படி? ஆண்டவர் உயிர்த்தெழுதலினால் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார். அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மை வழிநடத்துவார். வசனம் அழகாக சொல்கிறது, நோயிங் கிரைஸ்ட், கர்த்தரை தெரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். அப்போ பாருங்க, ஆண்டவரை அறிந்து கொள்வது என்ன? ஆண்டவரை அறிந்து கொள்ளும் பொழுது, ஒரே தேவன் மெய்யான தேவனை அறிந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு நித்திய வாழ்வு உண்டு. கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் பொழுது உயிர்த்தெழுதலின் வல்லமை இருக்கிறது. அதன் மூலமாக உங்களுக்கு நித்திய வாழ்வு உண்டு. வசனங்கள் தெளிவாக நம்மோடு பேசுகிறது. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அங்கே அந்த பெண் அந்த ஸ்திரீகள் போகிறார்கள். போய் கல்லறையை போய் எட்டி பார்த்தா அங்கே கர்த்தருடைய சரீரம் இல்லை. அங்கே 2 பேர் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை போய் கேட்டால் அவர்கள், ஜீவனுள்ள ஆண்டவரை ஏன் இங்கே தேடுகிறீர்கள்? அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்கிறார்கள். படிப்போம் பாருங்க. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஆமா, பாருங்க, ஆண்டவர் he is in the image of God. கர்த்தருடைய பிதாவுடைய தற்சுரூபமாய் இருக்கிறார். அதுதான் போட்டிருக்கு. கரெக்டா இல்லையா? அவருடைய he is in the image of God. ஆண்டவரை ஒருவரும் பார்த்ததில்லை. பிதாவை, பரலோக தேவனை யாரும் பார்த்ததில்லை. Nobody has seen the heavenly Father except Jesus Christ. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அவரை பார்த்திருக்கிறார். அவரை தவிர ஒருவரும் பிதாவை பார்த்ததில்லை. அப்போ இயேசு கிறிஸ்து யார்? அறிந்து கொள்ள வேண்டியது யார்? இயேசு கிறிஸ்து பிதாவின் சொரூபமாய் ரூபமாய் இருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கிறோம் என்றால் பிதாவை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நாம் அறிகிறோம் என்றால் பிதாவை நாம் அறிகிறோம். ஹல்லேலூயா. ஏன் இயேசு கிறிஸ்து என்று இந்த உலகம் கேட்கிறது. ஏன் இயேசு கிறிஸ்து? பிதா இருக்கிறாரே, பிதா இருந்தால் போதாதா? அவரை நாங்கள் சேமிக்கிறோம். ஏன் இயேசு கிறிஸ்து? பிதா என்று ஒருவர் இருக்கிறார். அவர் குணம் உனக்கு தெரியாமல் போய்விடும். அவர் யார் என்று உனக்கு தெரியாமல் போய்விடும். அவர் எப்படி இருக்கிறார் என்று உனக்கு தெரியாமல் போய்விடும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்ததால் அவர் மூலமாக நீங்கள் பிதாவை அறிவீர்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் he is the image of God. அதுதான் வசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. படிப்போம் பாருங்க. அதே 1 கொலோசியர் 9ஆம் வசனம் படிங்க. 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட
நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். கரெக்ட். அப்போ பாருங்க, வசனம் நான் சொல்கிற வசனத்தை படிங்க. 1ஆம் அதிகாரம் ஃபார் கிரைஸ்ட் இன் ஆல் ஃபுல்னஸ். ஒரு 8ஆம் வசனமாக படிங்க. 8ஆம் வசனம் படிங்க. ஆவிக்குள்ளான உங்கள் அன்பையும் அவனே எங்களுக்கு தெரியப்படுத்தினான். 1 கொலோசியர் 2 கொலோசியர் கொலோசியர் 2ஆம் அதிகாரம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம், தேவத்துவத்தின் பரிபூரணம், கரெக்டா இல்லையா? the fullness of deity is in Christ. படிங்க முடிச்சா? தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. சரீரபூர்வமாக அவருக்குள் வாசமாயிருக்கு. யார் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து? யார் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து? தெய்வத்துவம், ஆல் டெய்டி, த ஃபுல்னஸ் ஆஃப் ஆல் டெய்டி, தெய்வத்துவம் முழுதுமாக சரீரபூர்வமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் பிதாவை பார்க்க வேண்டும் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்தால் போதும், அவர்தான் பிதாவாக காட்சி அளிக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் ஒரு வாட்டி என்ன பண்ணுறாரு, பிலிப் என்ன கேட்குறாரு, ஏசப்பா இவ்வளோ நாள் உங்கள் கூட இருக்கிறோமே, ஒரு வாட்டி கூட நீங்கள் எங்களுக்கு பிதாவை காட்டினதே இல்லையே, ஏங்க நீங்கள் பிதாவை காட்டக்கூடாது அப்படின்னு கேட்குறாரு. அப்படி கேட்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, என்னை பார்த்தவன் பிதாவை காண்கிறான். இவ்வளோ நாள் என் கூட இருந்து கூட உங்களுக்கு இதை புரியவில்லையே என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. why Jesus Christ? Why Jesus Christ? Know Jesus Christ that he is the image of God. If you see Jesus Christ, if you worship Jesus Christ, you worship the heavenly Father. Hallelujah. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சேமிக்கும் பொழுது பிதாவை சேமிக்கிறீர்கள். அதுதான் வசனம் சொல்கிறது. அப்படியே பாருங்கள், அந்த வசனம் 13ஆம் வசனம் படிங்க. 2:13. உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவருடைய கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார் பிதாவானவர். ஹல்லேலூயா. என்ன நடந்தது? ஆண்டவர் உயிரோடு எழுந்தார் என்ற செய்தி இருக்கிறது. அப்போ ஆண்டவர் உயிரோடு எழுந்தார் என்றால் வசனம் என்ன சொல்கிறது? ஆண்டவர் உயிரோடு எழும் பொழுது அவரோடு சேர்ந்து நம்மையும் உயிர்ப்பித்திருக்கிறார் என்பதுதான் வசனம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாமும் ஆண்டவரோடு உயிர்ப்பிக்கப்படுகிறோம், பிதாவினால் உயிர்ப்பிக்கப்படுகிறோம் என்று வசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. பிகாஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஏன் உயிர்த்தெழுந்தார்? வாட் ஹேப்பன் when Jesus Christ rose up? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பொழுது என்ன நடந்தது? நீங்களும் நானும் ஆண்டவர் உயிரோடு எழுப்பியிருக்கிறார். எப்படி? நம்முடைய ஆத்துமாவை ஆண்டவர் உயிரோடு எழுப்பியிருக்கிறார். நாம் இன்றைக்கு மரித்தாலும் ஆண்டவரோடு பரலோகத்தில் இருப்போம். ஹல்லேலூயா. நித்தியமாய் நித்திய வாழ்வை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதுதான் நம்பிக்கை. If you die today also, you will be with Christ Jesus, because God says you have been made alive in Jesus Christ. Hallelujah. பாருங்க, அடுத்தபடியாக அப்படியே அவர்கள் அந்த லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்னா, லூக்கா 24ஆம் அதிகாரம் அந்த 6ஆம் வசனத்தை படிங்க. 6ஆம் வசனம் 24:6. He is not here. அவர் இங்கு இல்லை. அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார். ஆண்டவர் அவருடைய வார்த்தையை நினைவு கூற சொல்கிறார் நம்மை.
God says, remember my words. ஆண்டவர் அங்கே இல்லை, ஆண்டவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். He is risen. Don't you remember what God said? இதான் கேட்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தைகளை நாம் ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. படிப்போம் பாருங்க, யோவான் 20ஆம் அதிகாரம். இந்த இடத்தில் என்ன நடக்கிறது? யோவான் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிங்க. இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்துக்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரரிடத்துக்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். பாருங்க, மரியாள் அங்கே அழுது கொண்டு நின்று கொண்டு இருக்கிறார்கள். அந்த கல்லறை ஆண்டு யார் இந்த சரீரத்தை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்று. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே போய் மரியாள் பக்கத்தில் போய் நிற்கிறார். போய் மரியாளே, ஏன் அழுகிறாய் லேடி உமன், ஒய் ஆர் யூ கிரையிங் என்று கேட்கிறார் ஆண்டவர். அப்பொழுது மரியாள், யாரோ தோட்டக்காரன் யாரோ இருக்கிறார் போல இருக்கிறது என்று அவர்களுக்கு யார் ஆண்டவர் ஆண்டு புரியவில்லை. அவர்கள் இன்னும் உயிர்த்தெழுந்தார் என்ற நம்பிக்கை அவர்களுக்குள் வரவில்லை. அவர்கள் அவரை பார்த்து, இந்த சரீரத்தை யார் எடுத்துக்கொண்டு போனார்கள் என்று சொல்ல முடியுமா என்று கேட்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் மரியாளே என்று சொன்னவுடன் 16ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், மரியாள் ரபோனி, ஆண்டவரே என்று சொல்லி அவரை கால்களை பிடிக்க வந்தார். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் ஆண்டவர் மரியாளை பார்த்து, என்னை இப்பொழுது நீ காலை தொட வேண்டாம், இப்பொழுது நான் பிதாவிடத்தில் செல்ல வேண்டும் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் பிதாவிடத்தில் செல்கிறார் என்பது வேத வசனம் சொல்கிறது. ஆண்டவரே சொல்கிறார், ஐ ஹாவ் டு கோ பேக் டு ஹெவன். ஹல்லேலூயா. அந்த வசனம் பார்த்தீங்கன்னா, ஐ ஹாவ் டு ரிட்டர்ன் டு ஹெவன், ஐ எம் ரிட்டர்னிங் டு காட் என்று இருக்கும். கரெக்டா இல்லையா? வசனம் தமிழில் எப்படி போட்டிருக்கு தெரியல, இங்கிலீஷில் ஐ வில் ரிட்டர்ன் டு ஹெவன் போட்டிருக்கு. தமிழில் எப்படி போட்டிருக்கு? அதே வசனம், அந்த 17ஆம் வசனம், நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரரிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஸோ ஆண்டவர் ஏற்கனவே பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர். God, Jesus Christ came from heaven. Now he is going back to heaven. Right? பாருங்க, படிங்க வசனம். யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, வார்த்தையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்று போட்டிருக்கிறது. படிங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். பாருங்க, அந்த வார்த்தை மாம்சமாகி dwelt among us, நம் மத்தியில் வாசம் செய்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வந்தவர், ஆண்டவராய் இருந்தவர். யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவோடு இருந்தார். அவர் பரலோகத்தில் இருந்தார், மகிமையில் இருந்தார். அவர் இந்த பூமிக்கு, வார்த்தையான ஆண்டவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். Lord Jesus Christ was in heaven. He came down to earth. Now again he is going back to heaven. Hallelujah. பாருங்கள், அந்த விசுவாசம் நமக்கு தேவை. நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில் பிறந்தார், ஆனால் அவர் வந்தது பரலோகத்திலிருந்து வந்தார். ஹல்லேலூயா. Don't mistake the theology and the doctrines of God. ஆண்டவர் சொல்லும் வார்த்தைகளை மாற்றிவிடாதீர்கள். கர்த்தர் இந்த பூமியில் பிறந்தார் இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் அவர் வந்தது பரலோகத்திலிருந்து வந்தார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் பிதாவின் முகத்தை யாரும் பார்த்ததில்லை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் பார்த்திருக்கிறார். அதே யோவான் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை படித்தீங்கன்னா, படிங்க. தேவனை ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லை.
பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அவரை பார்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. The words are 100% true. Who has seen God? Nobody has seen the Father. Only Jesus Christ. Hallelujah. அப்போ பிதாவினிடத்தில் பரலோகத்தில் இருந்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த ஆண்டவர் தேவகுமாரன் தான் இறங்கி வந்தார் இந்த பூமிக்கு. இன்றைக்கு உயிர்த்தெழுந்த நாளில் அதே ஆண்டவர் உயிர்த்தெழுந்து மறுபடியும் பரலோகத்திற்கு தன்னுடைய தகப்பனிடத்தில் யுவர் ஃபாதர் மை ஃபாதர் போட்டிருக்கார். உங்களுடைய தகப்பன் என்னுடைய தகப்பனிடத்தில் ஆண்டவர் செல்கிறார். ஹல்லேலூயா. மை காட் யுவர் காட் என்று போட்டிருக்கும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா உடனே பார்த்தீங்களா அவர் உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன் சொல்லும் போது இயேசு கிறிஸ்துக்கும் அவர்தான் கடவுள். இயேசு கிறிஸ்து கடவுள் அல்ல, இயேசு கிறிஸ்துக்கும் அவர்தான் கடவுள் என்று சொல்வார்கள். கடவுள் இந்த பூமியில் ஆண்டவர் இறங்கி வந்ததால் பிதாவானவர் அவருக்கு கடவுளாக இருக்கிறார். அது யாரால்? மனிதனால் தான் அவர் கடவுளாக மாறினார். ஹல்லேலூயா. நம்மால் தான் ஆண்டவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். Because of us and because of us Jesus Christ, his God is our God. அவருடைய ஆண்டவரும் நம்முடைய ஆண்டவரும் பிதா ஒருவரே என்று நம்மால் தான் அப்படி நடந்தது. ஹல்லேலூயா. இல்லை என்றால் பிதாவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் பரலோகத்தில் ஒன்றாக இருந்தார்கள். யோவான் 1:18 அவர் அவருடைய மடியிலே இருந்தார். பிதாவின் முகத்தை பார்த்தவர் அவர் ஒருவரே என்று போட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. God went back to heaven. ஆண்டவர் பரலோகத்திற்கு மறுபடியும் சென்றார். ஹல்லேலூயா. பரலோகத்திற்கு சென்றவுடன் அவர் என்ன செய்தார்? படிங்க, எபிரேயர் 9:24 படிங்க. எபிரேயர் 9:24 என்ன போட்டிருக்கிறது? ஆண்டவர் மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாய் இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்திலே தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். பரலோக தேவனிடத்தில் பரலோகத்தில் இருக்கும் ஆலயத்திற்குள் ஹோலி ஆஃப் ஹோலிஸ்குள்ள ஆண்டவர் இருக்கிறார். அதான் வசனம் போட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. யாராலையும் போக முடியாது அந்த இடத்தில். ஹோலி ஆஃப் ஹோலிஸ், உலகத்தில் பூமியில் இருந்த ஹோலி ஆஃப் ஹோலிஸில் பிரதான ஆசிரியர், இந்த பூமியில் இருந்த பிரதான ஆசிரியர் வருஷத்துக்கு ஒரு தாட்டி அந்த ஆலயத்திற்குள் போகல, வருஷத்துக்கு ஒரு தாட்டி போவான். ஆனால் இன்றைக்கு பரலோகத்தில் ஆலயம் இருக்கிறது. அந்த பரலோகத்தில் பிதாவுக்கு முன்பதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை வைத்துக்கொண்டு பிதாவிற்கு முன்பதாக ஹோலி ஆஃப் ஹோலிஸ்குள்ள போய் நிற்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? we have an intercessor for her. we have an intercessor for us. நமக்கு பரிந்து பேசும் பிரதான ஆசாரியரான we have an advocate for us in heaven. Hallelujah. That is the belief that you should have. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பரலோகத்திற்கு போயிருக்கிறார். என்ன செய்கிறார்? What is he doing there? He is standing before the heavenly Father for you. உனக்காக ஆண்டவர் பரலோகத்தில் பிதாவிற்கு முன்பதாக தன்னுடைய இரத்தத்தை வைத்துக்கொண்டு நின்று பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் தான் ஆண்டவர் பரலோகத்திற்கு சென்றார். ஹல்லேலூயா. நான் வேத வசனத்தின் சத்தியம். படிங்க அப்படியே அந்த 9:12 எபிரேயர் 9:12 என்ன சொல்கிறது பாருங்க. வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நித்திய மீட்பை உண்டாக்கினார். உனக்கு நித்திய மீட்பை என்ன செய்தார்? பரலோகத்தில் போய் என்ன செய்தார்? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பரலோகத்துக்கு போயிட்டாருன்னு சொல்றீங்களே, பரலோகத்துக்கு போயிட்டாருன்னு சொல்றீங்களே, பரலோகத்தில் போய் என்ன செய்தார்? நித்திய மீட்பை உனக்கு வாங்கி தந்தார்.
ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் அல்ல, தன்னுடைய சொந்த ரத்தத்தினால் பரலோகத்துக்கு பிதாவிற்கு முன்பதாக போய் நின்று உனக்கு நித்திய மீட்பை வாங்கி தந்தார். எட்டர்னல் சால்வேஷன் ஃபார் யூ. ஹல்லேலூயா. எட்டர்னல் லைஃப் ஃபார் யூ. நித்திய ஜீவனை ஆண்டவர் வாங்கி தந்தார். அதனால் தான் ஆண்டவர் பரலோகத்தில் அங்கே நின்று கொண்டு நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. God is there. யாருக்காக? For you and me. That faith, you should have that faith. Next time, அடுத்த வாட்டி நீங்கள் வெளியே போகிறீங்க, ஏதோ ஒரு வேலையில் இருக்கிறீங்க, ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறீங்க, ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டிக்கிறீங்க, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என்றால், why should you pray? Why should you turn to God? ஏன் அதை செய்ய வேண்டும்? ஏன் நான் ஜெபிக்க வேண்டும்? ஏனென்றால் பரலோகத்தில் நம் ஆண்டவர் அங்கே இருக்கிறார், நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நித்திய வாழ்வு நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாக நேரம் இல்லை, 2 நிமிஷத்தில் முடிக்கிறோம். 3ஆம் குறிப்பு, யோவான் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் படிங்க. பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். தோமா எல்லாரும் ஆண்டவர் வந்தார், ஆண்டவர் வந்து எல்லா சீஷர்களையும் பார்த்தார். அப்போ தோமா இல்லை. அப்பொழுது தோமா சொல்கிறான், நான் என் கையை வைத்து அவர் விலா எலும்பில் தொட்டு பார்த்தால்தான், அவர் காயங்களில் தொட்டு பார்த்தால்தான் நான் நம்புவேன் என்றான் தோமா. ஆண்டவர் தோமாக்காக மறுபடியும் சீஷர்களை சந்தித்து யார்கிட்டையும் பேசல, நேராக தோமா கிட்ட போய், தோமா என்னை தொட்டுப்பார் என்கிறார். ஹல்லேலூயா. தோமா பயந்து விடுகிறான். தோமா ஆண்டவரே இரட்சகரே என்று சொல்லி 28ஆம் வசனம் படிங்க. அதே 28ஆம் வசனம், யோவான் 20:28ஆம் வசனம். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றான். என் ஆண்டவரே என் தேவனே என்றால், மை காட் மை லார்ட் என்றால். ஹல்லேலூயா. ஆண்டவரை அதுவரைக்கும் ஆண்டவர் கடவுள் என்று சொல்லவில்லை. he was saying my lord, but this time when he touched the living Christ, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தோமா தொட்டவுடன் மை காட் என்கிறார். என் கடவுளே, என் ஆண்டவரே, பிதாவே, என் ஆண்டவரே என்று கதறுகிறான் தோமா. ஹல்லேலூயா. he understood that Jesus Christ is God. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி கடவுள், அவரை தொட்டவர்கள், அவர்களை பார்த்தவர்கள் எல்லாம் அவரை கடவுள் என்று ஏற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். அதே வசனம் என்ன சொல்கிறார்? 27ஆம் வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? பின்பு அவர் தோமாவை நோக்கி, உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாய் இராமல் விசுவாசி என்கிறார். ஸ்டாப் டவுட்டிங் அண்ட் பிலீவ். இதுதான் வசனம் சொல்கிறது. ஆண்டவர் தோமாவை பார்த்து சொன்ன விஷயம், ஸ்டாப் டவுட்டிங் அண்ட் பிலீவ். ஆண்டவர் நம்மை பார்த்து இன்றைக்கு சொல்கிற விஷயம் இதுதான். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்று இன்றைக்கு இந்த ஈஸ்டர், இந்த உயிர்த்தெழுந்த நாளில் செய்தியை கேட்டவுடன் வெளியே போனவுடன் மறந்து விட கூடாது. ஸ்டாப் டவுட்டிங் the heavenly Father. Stop doubting Lord Jesus Christ. Stop doubting the Holy Spirit. Hallelujah. Everyone are true. எல்லாரும் உண்மையானவர்கள். பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அவரை தொட்டு பாருங்கள் என்பதுதான் வேத சத்தியம். ஹல்லேலூயா. பிலீவ் என்கிறார். the word believe என நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை பயணத்தில் நாளிலிருந்து நீங்கள் வாழ்க்கை பயணத்தை திருப்பி வேலை, திருப்பி அந்த பொறுப்பு, இந்த பொறுப்பு, வீட்டு தேவைகள், அது இதுன்னு ஏதாவது ஒன்று வந்துனே இருக்கும். ஆனால் ஒரு காரியத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். என்ன? ஸ்டாப் டவுட்டிங். சந்தேகப்படுவதை நிறுத்திட்டு ஆண்டவரை விசுவாசிங்கள். பிலீவ் இன் மீ என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். இன்னொரு காரியத்தையும் சொல்றார். அதே யோவான் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை படியுங்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். 22ஆம் வசனம். அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற முக்கியமான ஒரு காரியத்தை ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. Like the Father sent me, I am sending you.
ஹல்லேலூயா. அப்போ கடைசி ஆண்டவர் சொல்கிற விஷயம் என்ன? ஆண்டவர் சொன்னது, என்னை பிதா பரலோகத்திலேருந்து அனுப்பினார். எதற்காக? அவருடைய சித்தம் நிறைவேற என்னை பிதா அனுப்பினார். அதை போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்கிறார் ஆண்டவர். எதற்காக? பிதாவின் சித்தம் நிறைவேற நான் உங்களை இந்த உலகத்திற்கு அனுப்புகிறேன் என்கிறார். யூ ஹாவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது. என்ன? ஆண்டவர் உங்களை அனுப்பியிருக்கிறார் இந்த உலகத்திற்கு. டோன்ட் லிவ் யுவர் லைஃப் லைக் நோபடி. யாரோ ஒருவர் போல வாழாதீர்கள். யூ ஆர் அ சைல்ட் ஆஃப் கிரைஸ்ட். வென் காட் வென்ட் அப் டு ஹெவன், பரலோகத்திற்கு செல்லும் பொழுது அவர் இந்த காரியத்தை சொல்லிவிட்டு செல்கிறார். ஐ எம் சென்டிங் யூ, உங்களை நான் அனுப்புகிறேன், கர்த்தருடைய சித்தத்தை செய்யுங்கள் என்று. அதை தவிர இன்னொரு விஷயத்தை சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார். ஹல்லேலூயா. ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த நாளில், உயிர்த்தெழுந்த நாளில் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். அப்பா, இந்த கர்த்தாவே ரெசரக்ஷன் டே, உயிர்த்தெழுந்த நாளை அப்பா தேவரீர் உம்மோடு கர்த்தாவே நாங்கள் நினைவு கூறும், ஆராதிக்கும், துதிக்கும், போற்றும் வார்த்தையை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை தந்ததற்காக நன்றி. ஜீவனுள்ள தேவனே, எங்களோடு நீர் பயணம் செய்வதற்காக நன்றி. எங்களை வழி நடத்துவதற்காக நன்றி. எங்களுக்கு கரம் பிடித்து அப்பா எங்களை நடத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லாரும் உம்முடைய கரத்தில் அப்பா வருகிறோம். உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் வாழ நீர் கிருபை தாங்க அப்பா தேவரீர். we should not doubt you Lord. Stop doubting and believe. சந்தேகப்படுவதை நிறுத்திவிட்டு என்னை விசுவாசி என்று சொன்னீரே. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு நீ போய் என்னை பற்றி உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பற்றி சொல்லு என்று சொன்னீரே. ஆண்டவரே, உம்மை பற்றி நாங்கள் சாட்சியாக வாழ நீர் கிருபை தாங்க. நாங்கள் எங்கே இருந்தாலும் சாட்சிகளாக வாழ நீர் கிருபை தாங்க. எங்கள் வாழ்க்கை சாட்சிகளாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. நாங்கள் உமக்காக வாழ நீர் கிருபை தாங்க. வழி நடத்தி பலப்படுத்துங்க ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமையா உம்முடைய வல்ல நாமத்துக்கு இருக்கிறோம். இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் பிதாவுடைய கிருபையும் பரிசுத்தாவின் அன்யோன்ய ஐக்கியம் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்கள் நம்மோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உயிர்த்தெழுந்த நாளின் நல்வாழ்த்துக்கள், உயிர்த்தெழுந்த நாளின் நல்வாழ்த்துக்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.